இதுவரைக்கும் இருந்திருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவர் ஆச்சரியமானவர். ஆமென். அவர் ஆச்சரியமானவர். நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை அதிசயமாய் உண்டாக்கினவருக்கு நம்மளுக்கானதையும் அதிசயமாய் உண்டாக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு அது உங்க கண்ணு முன்னாடி தோன்றாமல் இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரங்களில ஆச்சரியங்களும் அதிசயங்களும் செய்கிற தேவன் அவர். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய பாடல் ஆச்சரியமானவர் என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய சூழ்நிலையில நீங்க உணர்ந்திருப்பீங்க, கர்த்தர் எனக்கு ஆச்சரியமானவரா இருந்திருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து
ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. இந்த வரிகளை கூட பாடுங்க பார்ப்போம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களின் பாதையிலும் விழுந்துடுவேனோ என்று பயந்து நின்ற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். ஆமென். சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக எம்மை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியுமில்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே. அவர் நம்மோட வாக்கு மாறாதவராய் நம்மோடு கூட இருந்தார், உண்மை உள்ளவராய். ஆமென். உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நம்முடைய சொந்த பிள்ளையாய் நம்மை சுமந்த தேவன் அவர். ஆமென். Thank you, Lord. Thank you, Jesus. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, உணர்ந்தவர்கள். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கை ஆச்சரியங்களுடைய கண்களுக்குள்ள தோன்ற போகிறது. ஆமென். என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்கலிலும்
ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி நன்றி தகப்பனே. ஆச்சரியமா எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் எங்களை நடத்துவீரே, உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி தகப்பனே, இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க. உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமா இருக்கிறீங்க தகப்பனே, எங்களுக்கு சமீபமாய் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Holy Spirit, thank you Jesus. அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, உங்க நாவு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டே இருங்க. ஆமென். Thank you Lord. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, அவர் இறங்கி வந்திருக்கிறார் நம்ம மத்தியில. ராஜாதி ராஜா நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள். வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சபை உங்க சத்தம் உயரட்டும்.
பண்ணி நீ கொடுத்த கனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எதிர்க்கிறவர் முன்வீரும் ஆமென் அப்பா, தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி கரங்களை இரண்டு கரங்களை உயர்த்தி எங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் காத்தீரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. கரங்களை தட்டி நன்றிகளை சொல்லுங்கள். நன்றி இயேசு. கடந்த நாட்கள்ல மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை கடக்க வேண்டியதா இருந்தது. இந்த சூழ்நிலையில அப்பா கிட்ட சொன்னாப்பா, என்னால முடியல இயேசுப்பா, எங்களுக்கு பலன் இல்ல, எங்களுக்கு ஆண்டவரே எந்த சோர்ஸ் இல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்புறோம்ப்பா, உங்க வார்த்தையை நம்புறோம் என்று சொல்லி வானத்தை நோக்கி பார்த்து எல்லா திசைகளும் அடைந்திருந்தாலும் வானத்தின் திசை நமக்காக திறந்திருக்கிறது. இந்த திசையை பார்த்து சொன்னோம், அப்பா நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் அவருடைய திருக்கரம் எங்களை தாங்கி நடத்தியது. நாங்கள் வெட்கப்பட்டு போயிடுவோமோ என்று நினைத்த இடத்துல கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்வார், அவர் நிச்சயமாகவே செய்வார். எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கென்று ஒரு பரலோகத்தின் திசை திறந்திருக்கிறது, பரலோகத்தின் திசை திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் அவர் முன்னேற செய்வார். முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி. விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. நீங்க கடும் பிரச்சனையில இருந்தாலும் அதை கடக்க அவரால் முடியும். அவர் செய்வார், நிச்சயமாகவே செய்வார். செல்வதற்கு கடைசியாய் சத்தத்தை உயர்த்தி அளவில்லாத அன்பின் நிமித்தம் எங்களை மட்டும் நடத்தி வருகிறீங்களப்பா, எங்களை தாங்கி வருகிறீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்கப்பா. அவளுடைய வாழ்க்கையில என்ன விண்ணப்பங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ, ஆண்டவரே நீர் அதை சமீபமாய் வந்து அவங்க வாழ்க்கையில செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாவுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்க கூட இருக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.